வெல்கம் டு சண்டே சமையல். நாம் இன்னைக்கு சமைக்க போகிறது கர்ட் ஃப்ரைட் ரைஸ் வித் ஃபிங்கர் சிப்ஸ். இப்போது முதல்ல பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கிச்சன் வந்து ரொம்ப பரிதாபகரமான நிலையில் இருக்கிறதுனால இதை முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் வந்து சமைக்க ஆரம்பிக்க போகிறேன். இதை க்ளீன் பண்ணுற நேரத்தில் வந்துட்டு இவனுக்கு எதாவது வேலை கொடுக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சிக்கனை வந்து ஃபஸ்ட் நம்ம மேரினேஷன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பெருசாக ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த சட்டியில் வெந்நீர் எப்படி வேக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரெக்கார்ட் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது, நான் ஒத்த கையில் ஃபோன் பிடிச்சிட்டு இருந்தேன்னா இன்னொரு கையில் நான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா முதலில் மங்களகரமாக மஞ்சள் பொடி வச்சு ஆரம்பிக்கிறோம். நல்லாவே போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சோல் உள்ள போடா. இஞ்சி பூண்டு விழுது. இது நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது நீங்களாக கூட அரைக்கலாம், ஆனால் என்கிட்ட வந்து பிளெண்டர் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது கடையிலேருந்து வாங்கி அப்படியே பயன்படுத்துகிறேன். இதையே நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக மட்டன் மசாலா வாங்கி வந்து விட்டேன். இப்போ நம்மக்கிட்ட இதான் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஒரு பாதி பேக்கெட் 5 ரூபாவில் வந்துட்டு ஒரு பாதி பேக்கெட்டை வந்து போட்டுட்டு அடுத்து கடைசியாக ஹட்சன் கர்டு இதை போட்டு நம்ம முடிக்கிறோம். என்னடாக்க தயிர் வர மாட்டுது. இந்த மாதிரி டொம்முன்னு போட்டு முடிக்கிறோம். பொறப்புலேருந்து வீகனாக இருந்துச்சு. நீங்கள் நம்பலையாது, சின்ன வயசுலேருந்து வந்துட்டு ஃபுல்லாக வீகனாக சாப்பிட்டுச்சு. ஆனால் இந்த சிக்கனில் வந்து அசில சிக்கன் கிடையாது. சிக்கனே வந்து ஒரு வீகனான சிக்கன். இது உப்பு கொட்டிட்டுனா இல்லை கொட்டலாம். மிக்சேஷன் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணி மிக்ஸ் எல்லாம் பண்ணி கலர் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கான். கொஞ்சம் மசாலா போட்டுக்கிறேன். அப்படியே இருங்க. இது வந்துட்டு ஒரு கை பிஸியாக இருக்கான், இன்னொரு கை ஃபோன் பிடிக்கணும். நான் ஃபோனை வச்சுட்டு தான் மசாலா போட முடியும். பாயிண்ட்டுக்கு வயர் போகணும் அப்படிங்கிற காரணத்திற்காக ஷிஃப்டிங் செய்யப்படுகிறது. விஎஸ் சன்ஃப்ளவர் ஆயில், ரிஃபைன் சன்ஃப்ளவர். அப்படியே மட்டும் வர கரண்டி கிடையாது. ஸ்பூனை வச்சு நம்ம விட்டு போகிறோம். பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுறதுனால அந்த பச்சை இது வந்து போயிடும். ரொம்ப மேலே எண்ணெய் தெளிக்க போது ஊற வைக்கிறத போடுங்க. டம்முன்னு உள்ள போடுங்க. உப்பு வந்து எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா, அது வந்து டீஹைட்ரேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். வெங்காயம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். இதெல்லாம் லைஃப் ஹேக்ஸ். நல்லா வதங்கின பிறகு தக்காளி அது கூட நம்ம ஆட் செய்யணும். நான் இங்கே வந்து 2 தக்காளி போடுறேன். உங்கள் ரூமில் எவ்வளோ இருக்கோ அத்தனை தக்காளி நீங்கள் போடலாம். இப்போ 30 செகண்ட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் கைஸ். தக்காளி வந்து நிறையவே தண்ணி விட்டுருக்கு. அது வந்து உங்களுக்கு நல்லா வந்து இதுவாகிட்டுருக்கு, குக் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆனால் பிரச்சனையே இல்லை நமக்கு. என்ன கைஸ், இதை வச்சு தான் மூடுவோம். ஆனால் இது வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது. இதை போய் கழுவுற அளவுக்கு இப்போ டைம் இருக்குமா தெரில. ஆனால் இதை வச்சு தான் முடிக்க போகிறோம். எதுவும் வேஸ்ட் ஆகாமல் எல்லா மசாலாவையுமே வந்து ஆட் பண்ணிடுங்க. சரிங்களா? வந்துட்டு பார்த்தீங்களா, தனியாத்தூள் இதை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா அந்த திக்னஸ் வந்து வருவோம். என்ன மாதிரி செலுத்துலாம் அடிக்காமல் ஒழுங்காக போட்டிங்கன்னா ஒழுங்காக யூஸ் ஆகும். தனியாத்தூள் ஆசைப்படுறவங்களுக்கு வந்துட்டு இது ஸ்மெல்லு தெரிஞ்சால் எப்படி பண்ணுங்க. ஏன்னா ஸ்மெல்லு அவ்வளோ அமோகமாக இருக்குது. மேக்ரோனி வந்து நீங்கள் தனியாகவே கூட நீங்கள் வந்துட்டு வேக வச்சுட்டு கடைசியாக அது கூட அந்த கிரேவியோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ரைஸ் மாதிரி. ஓப்பன் நிறைய போட்டணும். இப்போ சில தடுக்க முடியாத காரணங்களால் இதை வந்து ஆஃப் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. லைட்டாக கீழே தீஞ்சிட்டான். பட் அது பிரச்சனை இல்லை. என் குக் வந்துட்டு ஒழுங்காக குக் ஆகிட்டான் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், மேக்ரோனியில் கரெக்டாக குக் ஆகிட்டான். இது வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணேன், சொல்ல மறந்துட்டேன். கொத்தமல்லி வந்து கடைசியில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஃபைனலாக சமைச்சதை சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக டேஸ்ட்டு. இந்த மேக்ரோனி மட்டும் கொஞ்சம் லைட்டாக அண்டர் குக்டாக இருந்துச்சு. ஆனால் மற்றபடி வந்துட்டு டேஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹாஸ்டலில் நல்லா சமைச்சு சாப்பிடுங்க.
பீஸ்.